நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நந்தனார் திருப்பன்கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஆதனூரிலிருந்து திருப்பன்கூர் வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி என கடந்து தில்லையை அடைகின்றார். தில்லையில் எல்லையில் நின்றதும் அங்கே அற்புத காட்சியினை காண்கின்றார். நந்தனாருடைய காலத்தில் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான மாட மாளிகை கூட கோபுரம் நிறைந்த ஊராக தில்லை இருந்திருக்காது. வைகையில் வண்டு பாடும் தாமரை பொய்கையில் வண்டுறங்கும் என்றெல்லாம் ஞானசம்பந்தர் வர்ணிப்பார். அப்படி ஆலயம் வரை சிறு ஊராகவும் அங்கே ஏராளமான வயல்வெளிகளும் இருந்திருக்கின்றன. நம்முடைய சாதாரண சிறு கிராமத்தில் பிறந்த நந்தனார் அந்த தில்லையின் எல்லையில் நின்று பணிந்து எழுந்து பார்க்கிறார். அங்கு வேள்வியினால் ஆகும் புகையினை கண்டும் வேத மந்திரங்களை ஓதும் மறையவர்களின் கூட்டத்தை கண்டும் எவ்வளவு ஒழுக்கமிக்க மனிதர்கள் வாழ்கிறார்கள். இந்த மறையவர் என்பதற்கு தெளிவான விளக்கம் தெரிந்தால் இந்த இடத்திலே ஒரு குழப்பம் நீங்கும். அது என்னவெனில், வேதங்களிலே ரிக்வேதம் என்று ஒரு வேதம் உண்டு. எல்லோருக்கும் தெரியும். வேதங்கள் 4, அதில் ரிக்வேதம் என்பது உண்டு. அதிலே மறை பயின்றவனுக்கு, வேதம் பயின்றவர்களுக்கு என்று 5 கடமைகள் தரப்படுகின்றன. அந்த 5 கடமைகள் பஞ்சயஜ்ஞம் என்று வழங்கப்படும். 5 வேள்விகள் என்று தமிழிலே பொருள் கொள்ளலாம். இந்த பஞ்சயஜ்ஞம் இது எதை கூறுகிறது? இந்த 5 வேள்வி என்னவெனில், நீங்கள் முதலில் அதிகாலை 4:30 to 5 மணிக்குள் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள இயலாதவர்கள், குழந்தைகள், முதியோர்கள் எல்லோருக்கும் அவருடைய காலை கடன்களை செய்வதற்கான உதவிகளை செய்ய வேண்டும். எத்தனை மணிக்குள்ள? 5 மணிக்குள்ள. அதற்கு பிறகு 5 மணிக்கு பிறகு 6 மணி வரை அறநூல்களை கற்க வேண்டும். அந்த மறைநூல்கள் என்ன என்றால் திருமந்திரம் பேசும். மறைமொழி மாந்தர்தம் வார்த்தைகளே மந்திரங்கள். அந்த மந்திரம் என்றால் மண்ணும் திறம் என்று பெயர். அப்பா போற்றி, அரணோர் போற்றியோ, சிவாய நமக அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதில் உள்ள ஒரு உப பகுதிகள். இந்த மறை என்பது 5 கடமைகளை தருகிறது. அதில் முதல் கடமை, அதிகாலையில் நாம் எழுந்து நம் காலை கடன்களை முடித்து குளித்து நம் வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு உதவ வேண்டும். 2வது கடமையும் மறை வழி வாழ்க்கை. அதாவது மறை என்றால் திருக்குறள், நமது தமிழ் மறை இல்லையா? மறைனா வேதம். திருமுறை கிடையாது. திருமுறை அறவழி. அதாவது மறை என்பது நாம் ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கையை வாழ்வதற்காக எந்தெந்த நூல்கள் வழிகாட்டுகிறதோ அதெல்லாம் திருமறைகள். இறைவனை நாம் வழிபடுவதற்கு கூட தோத்திரங்கள் அனைத்தும் திருமுறைகள். இப்ப இருக்கிற இந்த திருவேடம் தாங்கியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, திருமுறைகளே திருமறைகள் என்று சொல்லி நல்லா கூவி வித்து சம்பாரிச்சுட்டு எல்லாரையும் முட்டாளாக்கி இவங்களுக்கு பின்னால கூவி வித்து சம்பாதிக்க தன் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. திருமறை என்பது திருக்குறள், நாலடியார், நீதிநெறி விளக்கம், ஆத்திச்சூடி, இதெல்லாம் திருமறைகள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், ஊக்கமது ஒளியேல், இப்படி நமக்கு நல்ல நெறிகளை போதிக்கின்றன அல்லவா? அவற்றிற்கு மறைகள் என்று பெயர்.
அந்த மறையில் கூறக்கூடிய அறவழியிலே நாம் வாழ வேண்டும். கற்பதோடல்ல, கற்ற பின் நிற்க அதற்கு தகுந்த அவ்வழி வாழ வேண்டும். அப்படி அந்த அருமறைகள் கூறிய அருமையான அந்த மறைகள் வேதங்கள் கூறிய ஒழுக்கமிக்க வாழ்க்கையிலே கற்பதோடல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும். மூன்றாவதாக ஒன்றுண்டு. அந்த வேதத்தில் உள்ள இரண்டாவது கடமை நீங்கள் கற்ற வழி வாழ வேண்டும். மூன்றாவது கடமை என்னவெனில், அது மிக சூக்குமமானது, ஆனால் மிக எளிமையானது. சக மனிதர்களுக்கு உதவுதல். துணி இல்லாத ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தல், இது ஒரு மறைவழி இல்லையா? ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுத்தல், உணவில்லாதவர்களுக்கு உணவளித்தல், சாப்பிட வசதியே இல்லாத ஏழை பாலைகளுக்கு உணவளித்தல், இது இரண்டாவது, அதாவது மூன்றாவது வேள்வியிலே இரண்டாவது கடமை. அதற்கடுத்து நோயாளிகள் மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதலாக பேசி அவர்கள் நோய் நீங்க பொருளாகவோ அருளாகவோ இறைவனுடன் வேண்டியோ பொருள் கொடுத்தோ அவர்களுடைய குறைகளை போக்க வேண்டும். புலால் மறுத்தல், கொல்லாமை, புலால் மாமிசம் சாப்பிடக்கூடாது, பிறர் இன்சொல்லால் அதாவது இனிய உளவாக இன்னாத கூறுதல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று தமிழ் திருமறை கூறும். அப்படி இனிய வார்த்தைகள் பேசாமல் கடுஞ்சொல் பேசுதல் என்ன? கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. நீ ஒரு உயிரை உன் உணவுக்காக கொள்கிறாய் என்றால் நீ என்ன அறம் செய்தாலும் பயன் கிடையாது. கொல்லாமை செய்தால் அதுவே சிறந்த அறம். இப்படியெல்லாம் நம்முடைய திருமந்திரம் தொட்டு திருக்குறள் ஆத்திச்சூடி வரைக்கும் கூறக்கூடிய அறிவுரைகள் படி வாழ வேண்டும். அது மூன்றாவது கடமை. நான்காவது கடமை, நம்மை அண்டி இருக்கிற நாய், பூனை, ஆடு, மாடு, மரம், செடி, கொடி இவற்றிற்கெல்லாம் நம்பாலானது சற்று தண்ணீராவது வார்க்க வேண்டும். இதையெல்லாம் உங்கள் உழைப்பினால் செய்ய வேண்டும். அறக்கட்டளை வைத்து வசூலித்து செய்யக்கூடாது. திருவண்ணாமலையிலே அன்னதான அறக்கட்டளை போர்டு வச்சா போதும், பணம் கொட்டுறதுக்கு நிறைய பாவிங்க இருக்காங்க. அது என்ன பாவிங்கிறீங்களா? எதுக்கு அன்னதானம் பண்றோம்? நம்ம மனசாட்சியோட சொல்லுங்க. சிலர் விதிவிலக்காக அன்பர்கள் பசியோடு இருக்காங்கன்னு நம்ம மணி அண்ணா, இவரு கோவிந்தசாமி எல்லாம் திருநள்ளாறு செய்யறது அவங்க பேருக்கோ புகழுக்கோ பாவம் தொலைவோ கிடையாது. பாவத்தை தொலைக்க வந்தவர்களுக்கு அவங்க பசியாட்டுறாங்க. அவங்க இந்த கணக்குல சொக்கர் சொல்ற கணக்குல வரமாட்டாங்க. சிவனடியாரில் சோறு போட்டா பாவம் தீரும். அப்படி சோறு போடுறீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுவல்ல, நம் உழைப்பினால் நம்முடைய நாயன்மார்கள் இளையான்குடியாரும் நம்முடைய சிறு தொண்டரும் செய்வோம். நம் உழைப்பால் வந்த செல்வத்தினால் செய்ய வேண்டும். அது அன்னம்பாளித்தல், உணவளித்தல். அன்னம்பாளித்தலும் கிடையாது. அன்னம்பாளித்தல்னா இறைவனுக்கு படைக்கிறதுக்கு அன்னம்பாளித்தல்னு பேர். இப்படி அறவழியில் நம் உழைப்பால் வாழ உதவி இறைவனை மாலையில் வழிபட வேண்டும். இது 5 கடமைகள். இந்த 5 கடமைகளை நாள்தோறும் யார் செய்கிறார்களோ அவர்கள் மறையவர்கள் அல்லது சைவர்கள் எனப்பட்டார்கள். அந்த அறவழி வாழும் மறைவர்களின் கூட்டத்தை கண்டதும் நம்முடைய நந்தனார் ஒரு கணம் தன்னுடைய வாழ்வியலை நினைத்தார். இவர்கள் எல்லாம் பாருங்கே மாமிசம் கிடையாது. அதிசயமான ஒரு தகவலை இங்கே பதிவிட்டே ஆக வேண்டும். மார்க்கோ போலோ அவர்கள் தமிழகத்திற்கு யாத்திரை வந்த பொழுது அந்த குறிப்பு கன்னிமாரா நூலகத்தில் இருக்கிறது. அதன் விரிவை நான் அந்த எண்ணெல்லாம் சைவம் என்னுடைய பழைய பதிவுகளே சொல்லியிருப்பேன். அங்கே அவர் எழுதுகிறார், நான் தமிழகம் என்ற ஒரு நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே உள்ள மனிதர்கள் மாமிசம் உண்ணாதவர்களாகவும் கல் முதலிய தீய பழக்கங்கள் இல்லாதவராகவும் இருந்தார்கள்னு எழுதுறார். அப்ப அங்க அந்த பழக்கம் இல்லை. எங்க அவர் சந்தித்த உயர்ந்த மனிதர்கள், அந்த நெறி நின்ற வாழ்க்கை குடிபிறப்பில் வந்தவர்களிடம்.
டோட்டலா அவர் எல்லா இடத்துலையும் பார்க்கறாரு. எங்கேயுமே பப்ளிக்கா கறிக்கடை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாட்டுக்கறி வந்து இந்த 10 வருஷமா தான் தெரு தெரு குவி குவி விற்கிறாங்க. அதுக்கு முன்னே ஒளிஞ்சிட்டு தான் விற்றாங்க. பன்றிக்கறி எங்க விற்கிறான்னே தெரியாது. சத்தம் போடாத பயந்து பயந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? அறவழி பிறந்த மக்கள் வாழ்வதால் இதை இப்படி அறவழி நந்தனார் இதெல்லாம் யோசிக்கிறார். எப்படியோ நம்ம அப்பா அம்மாலாம் இப்படி புலையிலர்களாக பிறந்துட்டாங்களே, மாமிசம் உண்டு பழகி விட்டார்களே, இந்த குலத்திலே நாம் பிறந்து விட்டோமே, இவ்வளவு ஒழுக்கமிக்க மனிதர்கள் வாழக்கூடிய இந்த திருக்கோயிலுக்குள் நாம் செல்வது சரியா? எப்படி இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார்? அன்பு வடிவான இறைவன் கொலை தொழில் செய்து புலையனாக வாழும் என்னை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்று அப்படியே சிந்தித்தபடி அந்த தில்லை நகரத்தை இரவும் பகலுமாக வலம் வருகிறார் நம்முடைய நந்தனார். என்ன வருகிறார், 4 வாயில்களிலும் நிற்கிறார். அம்பலக்கூத்தரே, இழிபிறவியில் வந்த நான் எப்பொழுது சாமி தங்களை காண்பேன் என்று கதறுவார். மறுபடியும் வலம் வருவார், கதறுவார். இப்படியே மாலை ஆயிற்று. நந்தனார் உறங்கினார். அவர் தூங்கும் பொழுது சேருமான் நந்தனார் கனவில் வந்து நடராஜ பெருமான் சிரித்தபடியே, நந்தனே, உன்னுடைய பிறவி நீங்க தீக்குழியில் மூழ்கி வெளியே வரும் பொழுது தில்லைவாழ் அந்தனர் 3000 உன் பெரும் வருவார்கள் அப்படின்னு சொல்றார். நம் சைவத்தில் நமக்கு நீங்கள் வந்து சைவரான 2 பிறவி உண்டு. ஒன்று சமயப்பிறவை. எப்படி கிறிஸ்துவர்களிலே ஞானஸ்தானம் பெற்றால்தான் கிறிஸ்துவராக முடியும். அப்படி வேள்வி செய்து ஞான உபதேசம் பெற்று தீட்சா நாமம் என்று ஒரு பெயரை தருவார்கள். அது ஒரு மறுபிறவிக்கு இணையானது. இங்கே பெருமான் கூறியது தக்கவரிடம் முறையான தீட்சை பெற்று. இன்னைக்கு கூவி கூவி விற்கிறவன்லாம் தீட்சம் பெற்றவன்லாம் சைவனை சொல்லிக்கிறான்ல. அதுபோல் அல்லாமல் தக்கவர்கள் மூலம் நந்தனாருக்கு ஏதோ பெருமான் செய்வித்திருக்கிறார். அதற்கான அந்த வரலாற்று தெளிவு, ஏனெனில் இவர்களெல்லாம் வாழ்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சேக்கிழார் தேடி தேடி சம்பவங்களை தொகுக்கிறார். என்ன அங்கு கேள்விப்பட்ட செவிவழி செய்தி தொகுத்து இந்த நூலாக பெரிய புராணமாக தருகிறார். அவ்வழியிலே ஒரு வேளை எம்பெருமான் யாரோ ஒரு ஞானாசிரியர் அனுப்பி அங்கே வேள்வி செய்து அவருக்கு முறையான படிநிலைகளை உடனே தந்து ஆட்கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் வரலாற்றுப்படி நம்முடைய சினிமாவில் பார்த்தா இவர் அந்த தில்லை போதும் ஒரு ஐயர் பயங்கர கொடுமை செய்வார். இந்த டெல்லெல்லாம் விளை வச்சுட்டு கொடுத்துட்டு போடாம்பார். அப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை. கடவுள் மறுப்பாளர்களும் சைவத்தின் ஒரு காழ்ப்பு கொண்டவர்களும் இந்த அற்புதமான நந்தனாரின் வரலாற்றை திரித்து நமக்கும் இந்த மறையவர்களுக்கும் மறைவழி நின்ற ஒழுக்கமிக்க அன்றைய சான்றோர்களுக்கும் பெரும் பகையை உருவாக்க ஒரு பெரிய சதி சினிமா படத்துல இருந்து தொடங்கியிருக்காரு. 1920களில் தொடங்கிட்டானுங்க இவனுங்க. ஏனெனில் நான் ஆய்ந்து படித்தாலும் கூட நந்தனார் எந்த ஒரு ஐயர் வீட்லையும் வேலை செஞ்ச மாதிரி பெரிய புராணத்துல இல்லை. அப்ப அதே பொய்யான தகவலாக இருக்கும் பொழுது இந்த தீக்குழியில் மூழ்கி என்பது வந்து மறுபிறவிக்கு இணையானது. தீட்சை முறையான ஆசானிடத்து தீட்சை பெற்று நீங்கள் ஆச்சாரியம் பெறும் பொழுது உங்களுக்கு மறுபிறவி என்று சொல்கிறார்கள். என்ன ஒழுக்கமற்ற வாழ்க்கையிலிருந்து ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்கு வருவதற்கு மறுபிறவின்னு பேரு சைவத்துல. அதுபோல இங்கே பெருமான் கூறுகிறார், அன்று இரவு தில்லைவாழ் மறைவர் எல்லோர் கனவிலும் தனித்தனியே தோன்றி இந்த திருத்தொண்டர் தன்னுடைய குடிப்பிறப்பினால் தன்னை மிக இழிவாக கருதி கொண்டு எம்மை தரிசிக்க வராமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை சென்று அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். மறுநாள் அதிகாலை தென்திசை கோபுரத்து வாயிலின் முன்பு ஒரு தீக்குண்டம் உருவாக்கி நந்தனாரிடம் வந்து
இவர்கள் நிற்கிறார்கள் தில்லைவாழந்தனர்கள். நந்தனாரிடம்தான் சாமி இரவு கனவிலேயே சொல்லிவிட்டார் அல்லவா, தீக்குழியில் மூழ்கி வா என்று. நம்மளா இருந்தா இது பாப்பான் சதின்னு பிரச்சனை பண்ணி நம்மளும் இறைவனை அடைந்திருக்க வழி இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் நந்தனார் நம்மை போல சிந்திக்கவில்லை. சரி, இறைவன் கனவில் சொன்னது போல நமக்கு தீக்குண்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைந்து தீக்குண்டத்தை வலம் வந்து திருத்தொண்டரான் அந்த நந்தன் நான் மிக உயிர்ந்தேன் என்று கூறி தென் திருவாயிலை அடைந்து சிவருமானின் திருவடிகளை மனத்தில் கொண்டவாறு தீக்குழியில் உள்ளே நுழைகிறார். இருகரம் கூப்பி கூத்த பெருமானின் திருவடிகளை நினைந்த வண்ணம் அழலில் போகிறார். அப்பொழுது நந்தனாருடைய அந்த நான் புலையன் என்பது போன்ற எண்ணங்கள் நீங்கி, அதுதான் நிகழ்ந்திருக்கும். உடல் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த எண்ணங்கள் நீங்கணும். நான் அசைவன் நினைச்சா நீங்க அசைவன், சைவன்னா சைவன். அங்கே அந்த நான் அசைவன் என்ற எண்ணங்கள் முழுமையாக நீங்கி, நான் சிவருமானின் தொண்டன், நான் இந்த நடராஜாவின் அன்பிற்குரியவன் என்ற எண்ணத்தோடு புண்ணியமான சிந்தையோடு வருகிறார் நம்முடைய நந்தனார். வந்தவர் என்ன நேராக அந்தணர்கள் புடைசூழ, அந்தணர்கள் எல்லாரும் தில்லைவாழ அந்தணர் என்பவர்கள் எல்லாம் பின்தொடர நேராக சென்று பஞ்சாக்கரப்படி வழியாக ஏறி அங்கே நம்முடைய நடராஜ பெருமானின் பொற்சபையின் உள்ளே புகுந்து அங்கே ஒளிவடிவாக இறைவனோடு இரண்டர கலக்கிறார். தில்லையிலே இறைவனோடு இரண்டர கலந்தவர்களில் குறிப்பிட்டு எல்லோருக்கும் தெரிந்தவர் மணிவாசகர். ஆனால் எல்லாராலும் சரியாக ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பது நந்தனார் வரலாறு. அங்கே சென்று சிற்றம்பல கூத்தனின் ஆனந்த கூத்தை பார்த்த வண்ணம் உள்ளே சென்று மறைந்து போகிறார் நம்முடைய நந்தனார். அந்தணர்கள், ஏன்னா இங்கே தீட்சிதர்கள் என்ற வார்த்தை வரவே கிடையாது. அறவழி வாழ்ந்தவர்கள், அந்தணர் என்பர் அறவோர் அப்படின்னு திருக்குறள் பேசும். ஆக அப்போது இருந்த தில்லைவாழ் அந்தணர் 3000 அவர்களும் அறவழி வாழ்ந்தவர்கள். என்ன அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அதிசயப்பட்டனர். அருமுனிவர்கள் அங்கே அம்பலவாணரை வழிபட வந்த அருமுனிவர்கள் துதித்தனர். திருநாளை போவார்க்கு என்றும் தன்னை பிரியாத முக்தி பேற்றினை நல்கினார் நம்முடைய அம்பலக்கூத்தர். நாளை போவேன் என்று பல நாள் சொல்லி சென்றதால் அவர் ஒரு நாள், அவர் நாளை என்ற அந்த நாளே திருநாளானது நம்முடைய நந்தனார்க்கு. ஆகவே இவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்ற பெயரே நிலைத்தது. நந்தனார் என்ற நாமம் அங்கே இல்லை. என்ன, திருநாளை போவார் என்பது நந்தனாருடைய தீட்சா நாமம். இங்கே இந்த வரலாறு நமக்கு எதை கூறுகிறது? நம்மிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மை இறைவனை அடைய நமக்கு பெரும் தடையாக இருக்கிறது. நான் இந்த குலத்தில் பிறந்தேன், நான் மாமிசம் தின்பேன், நான் ஒழுக்கமற்றவன், நான் கல்குடியன், நான் அப்படி இப்படியெல்லாம் புலால் அருந்துவன், இப்படி பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நாம் நம்முடைய திருமுறையில பேசும் என்ன, அந்த சொல்கிறேன் பிறகு. ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அரணார் கண்பராயில் அவர் கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே என்பார் நம்முடைய நாவுக்கரசடிகள். கொள்ளாரேனும் கொடம்பல நல்லன இல்லாரேனும் சொல்வாராயின் குலத்திற்கேற்றதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்றார். ஆக நீங்கள் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், எந்த இன்றைய சாதாரண பாசை எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், கொல்லாமைனா ஆடு மாடு வெட்டி திங்கிறதும் இல்லை, நாக்கிலையும் கொல்லக்கூடாது. அறிவு கெட்டவனே, நீ எல்லாம் ஒரு மனிதனான்னா எதுக்கு இருக்கிறவங்க? நம்ம அப்பா அம்மா கிட்ட உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொண்டாட்டிட்ட நீ எல்லாம் ஏண்டி உயிரோட இருக்க?
இதெல்லாம் நாவினால் கொள்ளுதல். அதை கூட செய்யக்கூடாது. அதுதான் கொல்லாமை. கொல்லாமை, புலால் மறுத்தல், பிறர் பொருள் நயமாமை, களவு செய்யாமை, பிறர் மனதை துன்படுத்தாமை, மதுபானம் போன்ற போதைப் பொருட்களை உண்ணாமை, இதோடு சான்றோர்களால் ஒதுக்கப்பட்ட எந்த குற்றத்தையும் செய்யாது சிறுமான் இல்லாத இடம் இல்லை, அவரே அனைவருக்கும் தலைவர் என்பதை உணர்ந்து இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதன் என்று படித்தால் போகாது. இமைப்பொழுதும் நீங்காமல் என்னுள் இருந்து நான் உய்வதற்காக ஓங்காரமாயிருந்து அருள் செய்கின்ற சிறுமான் என்னுடைய எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் செய்யும் செயலுக்கேற்ற தண்டனையோ பரிசையோ தருகிறார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டால் நாம் அனைவரும் அந்த முத்திப்பேறு என்ற ஒரு நிலையை அடைய முடியும். அவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருக்கார்கள் என்பது ஒரு செய்தியே கிடையாது. ஏனெனில் அடியேன் சென்று பல ஊர்களிலே உருவாக்கிய, இன்று உலகம் முழுக்க திருமுறைகளை கொண்டு சென்று பெரிய புராணத்தை விற்று வாழக்கூடிய நிறைய பேர் என்ன, அவருடைய வினைவழி திருமுறை சாமி கடம்பட்டிருக்காரு, திருமுறை ஆசிரியெல்லாம் கடம்பட்டிருப்பாங்க. அவங்க திருமுறை விற்று அவனுக்கு செல்வம் தராங்க, அது வேற விஷயம். இவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் மாமிசம் தின்றவர்கள், கள் குடித்தவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த இந்த உலக சுடையார் திருக்கூட்டத்தில் கூட நிறைய பேர் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இன்று சிவன் அருளால் திருச்சின்னங்களை தாங்கி பெருமானின் பெருமையை பேசி திரிகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆகவே என் அன்பின் உறவுகளே, இந்த திருநாளை போவார் என்ன, ஒரே ஒரு குரல் வழி நடந்தால் போதும், நம்மையும் அந்த ஆடலரசராகிய நம்பெருமான் பொன்னம்பல கூத்தர் ஆட்கொள்வார். அந்த திருக்குறள் என்ன தெரியுமா? கொல்லாமை கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. அது என்ன கொல்லாமை கொல்லாமை? ரெண்டு சொல்றாருல்ல. ஒரு கொல்லாமை ஆடு மாடு கோழி மீனெல்லாம் கொல்றது, இன்னொரு கொல்லாமைன்னா நாவினால் கண்டபடி சுடுசொல் என்ன வன்மையான வார்த்தைகளால் கொள்ளுதல். இதை இரண்டையும் தவிர்த்து வாழ்ந்தாள் நாமும் நந்தனாரை போல அம்பலக்கூத்தரின் அருஜோதியிலே கலப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை கூறி, என்ன செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்ன, அப்படித்தானே வருகிறார் நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே. மிக அருமையாக அந்த சிவபெருமான், யார் அந்த சிவபெருமான்? அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். சுந்தரர் தான் சிவபெருமான் தான் சுந்தரர். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று கூறி நாளை மிக எளிமையான திருத்தொண்டு செய்து இறைவனின் பேர் அருளை பெற்ற ஒரு அன்பரை சந்திக்க இருக்கின்றோம். காத்திருங்கள். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.